எப்போவுமே நாம் பிரபலமாக ஒவ்வொரு துறையிலையும் சிறந்து விளங்குறவங்களை பார்த்து பிரமிச்சு போய்ட்றோம். சினிமா, அரசியல், வேளாண்மை, விஞ்ஞானம், விளையாட்டு, கலை, பொழுதுபோக்கு, எந்த அம்சமாக இருக்கட்டும், டாப்பில் யார் இருக்காங்களோ அவங்கள பற்றி பயங்கரமாக வீடியோஸ் வருது, சூப்பர் டூப்பர்ன்றாங்க, பயங்கரமாக பார்க்குறோம். இன்னொரு விஷயத்தை செக்ஷனை மறந்துடாமல் பார்க்குறோம். பை லக், பை ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக அவங்க மேலே வந்திருப்பாங்க, ஜெயிச்சிருப்பாங்க. ஜெயித்தவங்க கதை மட்டும்தான் தெரியுது. அதே அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி 99% கிட்டத்தட்ட வந்து முன்னேற முடியாமல் தோற்று போனவங்களுடைய லைஃப்பை பற்றியும் படிக்கணுங்கிறான். வெற்றி கதைகள் மட்டுமே உங்களுக்கு ஒத்து வராது, அது அவங்களுக்கு ஒத்து வந்த ஃபேக்டராக இருக்கும். இவங்களை போலவே ஒவ்வொரு ஃபீல்ட்லேயும், அது சினிமாவோ, அரசியலோ, விளையாட்டோ, படிப்போ, ட்ரை பண்ணி தோற்றவங்க இருக்காங்கல்ல, அவங்களுடைய கதையும் படிச்சிங்கன்னா அவங்களும் எவ்வளோ எஃபர்ட் போட்டாங்க, எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க, ஏன் அவங்களால முன்னேற முடியல அப்படின்ற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதையும் கவனமாக நம்ம சிந்தித்தோம்னா டெஃபினட்டாக நாம் முன்னேறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குன்றாங்க. வெற்றி கதைகள் மட்டுமே